இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டில் வேலை கிடைக்க என்ன மாதிரியான வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த வழிபாடு என்று சொல்வது நம்முடைய தர்மம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த தர்மத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது வெளிநாட்டில்தான் வேலை பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழுகிறது அல்லவா. அதாவது வெளிநாடு அப்படின்னு சொன்னால் நம்ம ஓவர்சீஸ் அப்படிங்கிறது தான் வெளிநாடுன்னு வச்சுட்டு இருக்கோம். அயல் நாடு, அந்நிய தேசத்திலே சென்று பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இன்றைய சூழலிலே எல்லா இளைஞர்களிடமே காணப்படுகிறது. நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, விசா பிரச்சனை இருக்கு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனால் விசா கிடைக்க மாட்டேங்குது, இப்படிங்கிற மாதிரியான இந்த தொல்லைகள் இதெல்லாம் அகலுவதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த சந்தேகம் நம்மில் பலரும் இருக்கும். வெளிநாட்டிலே சென்றுதான் வேலை பார்க்க வேண்டுமா என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லவா. இந்த அந்நிய தேசத்து உத்தியோகம் என்பதே நம்முடைய தர்மத்திற்கு எதிரான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சார் அந்த நாளில் கடல் கடந்து போலையா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாலே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு அனுமதி என்பது உண்டு. எப்படி தெரியுமா, எதற்காக தெரியுமா? வாணிபம் செய்வதற்காக. இங்கிருக்கக்கூடிய விளை பொருட்களை அங்கே கொண்டு சென்று அதனை வாணிபம் செய்து அங்கிருக்கக்கூடிய பொருட்களை இங்கே கொண்டு வருவதற்காகத்தான் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றார்களே தவிர அங்கே சென்று அந்த நாட்டிற்காக பணியாற்றுவதற்காக அவர்கள் செல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது, அந்த ஜோதிடவியல் ரீதியாக உங்களுடைய ஜாதகத்திலே 10ஆம் பாவம் என்பது ஒரு அந்நிய தேச தொடர்பு என்பதை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இவன் அந்நிய தேசத்திலே சென்று வேலை பார்ப்பான் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி சொல்றதுன்னு சொன்னால் அந்த நாளிலே அந்த விதிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பாரத தேசத்திற்குள்ளாகவே 56 தேசங்கள் இருந்ததுன்னு சொல்றா. உதாரணத்திற்கு நம்ம சேர நாடு, சோழ தேசம், பாண்டிய தேசம் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயே 56 நாடுகள் என்று இருக்கும் பொழுது இந்த ஊரிலிருந்து அவர் அந்த ஊருக்கு போவான். இப்போ நம்ம இப்படி புரிகிற மாதிரி எடுத்துட்டோம்னா சென்னையிலிருந்து பெங்களூரில் போய் வேலை பார்க்கறது, அல்லது ஒரு ஹைதராபாத்தில் போய் வேலை பார்க்கறது, ஒரு டெல்லியில் போய் வேலை பார்க்கறது, ஒரு மும்பையில் போய் வேலை பார்க்கறது என்பது கூட அந்த நாளை பொறுத்தவரை அது அந்நிய தேசமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் பாரதம் என்கின்ற ஒரே நாட்டிற்குள் வந்துவிட்டோம். நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இதனை நம்முடைய ஜாதகமும் தெளிவாக சொல்லும். கடல் கடந்து செல்லக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறதா, அதற்கான யோகம் என்பது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறா இல்லையா. இதனை ஜாதக ஜோதிட விதிகள் யோகமாக பார்க்கவில்லை, ஒரு தோஷமாகத்தான் சொல்கிறது. இவனால் உள்ளூரிலே வாழ முடியாது, இவன் அந்நிய தேசம், அதாவது கடல் கடந்து சென்று அங்கேதான் இவனால் வாழ முடியும், பிறந்த பூமியை துறந்து இவன் அங்கே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தோஷமாகத்தான் அது பார்க்கப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தோஷத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்வதற்காகத்தான் வழிபாட்டு முறைகள் என்பது சொல்லப்பட்டதை தவிர அந்நிய தேசத்திலே போய் வேலை தேடுவதற்கு வழிபாட்டு முறைகள் என்பது நம்முடைய தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்றா இல்லையா, அந்த கடல் கடந்து சென்று அதற்குரிய வாணிபத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் சொன்னா, கடலை தாண்டி பறந்தவர் யார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியுமே, ஆஞ்சநேய சுவாமி தானே. ஆக ஹனுமான் வழிபாடு என்பது அதற்கு பெரிதும் துணை புரியும் அப்படின்னு சொல்றார். கடலை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே சென்று விட்டு வெற்றிகரமாக மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆஞ்சநேய சுவாமி வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். இதுபோக ஒரு உத்தியோகத்திலே நான் எப்பொழுதும் சுற்றி சுழன்று கொண்டே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு பயணிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் இருப்பேன், ஒரு நாள் யூஎஸ்ல இருப்பேன், ஒரு நாள் லண்டனில் இருப்பேன், இப்படி என்னுடைய தொழிலானது அமைந்திருக்கிறதுன்னு சொல்றவா, அது மாதிரி தான் நான் வேலை தேடின்னு இருக்கேன்னு சொல்றவா, அதாவது சுற்றி சுழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறவா என்ன பண்ணணும்னு சொன்னா சுதர்சன சுவாமியை வழிபட வேண்டியது. அந்த சக்கரத்தாழ்வாரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அதிலே வெற்றி என்பது கிடைக்கும். இதுபோக கடல்களுக்கெல்லாம் அதிபதி, சமுத்திரத்திற்கு அதிபதியாக நாம் யாரை பார்க்கிறோம்? மகாவிஷ்ணுவை தானே. ஆக அந்த
பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாள் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அந்த பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடும் பொழுதும் நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த அம்சமானது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடல் கடந்து சென்றாலும் அங்கே சென்று வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.